நாமக்கல் புத்தக திருவிழா 2025 மொழியரசி பர்வின் சுல்தானா அவர்கள் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழு தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே என்று எழுதிய வாலிப கவிஞர் வாலியின் வார்த்தைகளை முன்வைத்து தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பிட்டு சில நிமிடங்கள் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று வந்திருக்கிறேன். வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது என்றால், 5 மணியிலிருந்து வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் வியர்வையையும் பொருட்படுத்தாமல் நான் பேச வருவேன் என்று நாற்காலியில் இடம் பிடித்து உட்கார்ந்திருந்தீர்கள் தானே? சரியா 2.5 மணி நேரம் காலதாமதமாக வந்தாலும் முன்வரிசையில் சில பேருக்கு இடம் கிடைத்தது தானே? வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எதையோ தேடி வருவோம், ஆனால் கிடைப்பது அதைவிட சிறப்பானதாக இருந்துவிடக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடி வந்ததை விட சிறப்பான சில விஷயங்களை இந்த சிறிய உதடுகள் உதிர்த்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, போகின்ற இடம் ஒன்றாக இருக்கலாம், கிடைப்பது வேறொன்றாக இருக்கலாம், தேடி போனதை விட அந்த வேறொன்று சிறப்பானதாக இருக்கலாம் என்ற ஒரு வாக்குமூலத்தை நான் தந்தேன். நான் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விழாவிற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அது அமெரிக்காவில். நடுவில் எனக்கு ஒரு அழைப்பு, ஒரு 2 நாள் ஓய்வாக இருந்தேன், நீங்கள் கனடா நாட்டுக்கு வரணும் அப்படின்னு. நான் என்கிட்ட விசா இருந்தது, நான் போனேன். அங்கே எனக்கு ஒரு 2 அனுபவங்கள் நடந்தது. என் தலைப்பு புத்தகம் எனும் சிறகு. நான் அங்கே போயிருந்தேன். ஒரு 2 அனுபவங்கள் என்னை வந்து சேர்ந்தது. அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொன்னால் உங்கள் மனம் உருகும். சென்ற ஆண்டு மட்டும் கனடா நாட்டில் தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள் 63 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னர் ஹார்மனி என்கின்ற ஒரு பொருண்மையோடு மிஸ்டர் தமிழ் கனடா என்கின்ற அமைப்பு என்னை அங்கே பேசுறதுக்கு அழைச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு அரங்க கூட்டம், ஒரு 75 பேர் தான் உட்காரலாம், ஆனால் 150 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். ரொம்ப திக் கிரவுட். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். நான் பேசி முடித்தேன். அப்போ ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் என் பேச்சில் சொல்கிறேன். இன்னொரு சம்பவம் என்னன்னா, நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் நான் 3 நாள் தங்கியிருந்தேன். 3வது நாள் எனக்கு பயணம், நான் திரும்ப அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அந்த 3வது நாள் நான் கிளம்புறதுக்கு முன்னால் எனக்கு அந்த வீட்டில் ஒரு அனுபவம். முதல் நாள் வந்த பொழுது அங்கே ஒரு 6 மாத குழந்தை. 6 மாத குழந்தைன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பேரழகின் பெரும் பெட்டகம் அந்த குழந்தை. அந்த குழந்தை என்னை பார்த்து யாரை பார்த்தாலும் தவிக்கொள்கிறது. அப்படி லட்டு மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. ஒரே அல்லம்பல்.
அவங்க பாட்டி சொன்னாங்க, அந்த குழந்தையினுடைய பாட்டி சொன்னாங்க, அவங்க அம்மா கிட்ட சாப்பிட மாட்டேங்குது, நீ அதுக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண அதை சாப்பிடும், பாட்டு போடலாமா? சரி பாட்டு போடலான்னு அந்த பொண்ணு போய் நின்றுட்டு பாட்டு போடலை. அது எதுக்கு பாட்டு போடணும், நானே பாடுறேனேன்னு வந்து பாடுச்சு அந்த பிள்ளை. பாடின உடனே அந்த குழந்தை கலகல கலகலன்னு சிரித்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்ருச்சு. அது முதல் நாள் நடந்ததா, 3ஆவது நாள் வரைக்கும் 100 முறையாவது அந்த அம்மா அந்த பாட்டு பாடியிருக்கும் அந்த பிள்ளைக்காக. அந்த குழந்தை சாப்பிடும் போதெல்லாம் அந்த பாட்டு கம்பல்சரி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. அந்த பாட்டு வந்தால் தான் அது சாப்பிடுது. அந்த அம்மா சாப்பிடாத நேரமெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு, அது வேற. 100 வாட்டி கேட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு அந்த பாட்டு. இந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுத்தின பாட்டு. காற்று மேலே, காற்று கீழே, காற்று ரைட்டில், காற்று சைடில், காற்று மேலே காற்றடிக்குது, காற்று கொஞ்சம் நாற்று கலகல கலகலன்னு சிரிக்குது பிள்ளை. 3 நாள் கழித்து வெளியில் வரும்போது நான் சொன்னேன் அந்த பாப்பாட்ட, அந்த பாப்பானுடைய அம்மாட்ட, ஆர்த்திங்க வா, இனிமேல் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. புள்ள வளர்ந்துருக்கும் போது அது உன் பேச்சை கேட்க மாட்டேங்குது, அது ரசனை மாறி போச்சு, அது குத்துப்பாட்டு தான் கேட்குது, அது கெட்ட பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்குன்னு சொன்னால் அது அந்த குழந்தையின் தவறல்ல. 6 மாதத்திலேயே நீ அந்த மனதிலே அந்த ரசனையை விதைத்து விட்டாய், அதற்கு நீ பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன். இதை ஏன் நான் இந்த அரங்கத்தில் சொல்லுகிறேன் என்பதற்கு விளக்கம் தேவையில்லை. நாம் எதை நம்முடைய தலைமுறைக்கு தருகிறோமோ அதை அந்த தலைமுறை முன்னெடுத்து செல்கிறது. எந்த ரசனையை நாம் அவர்களுக்கு விதைக்கிறோமோ அதை அந்த தலைமுறை தன்னுடைய கருதுகோளாக அளவுகோலாக எடுத்துக்கொள்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த முதன்மை அலுவலர் அம்மா 40 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட எல்லா சாகித்ய அகாடமி விருது பெற்ற எல்லா நூல்களையும் பட்டியல் போட்டு பேசினாங்க. இப்போ சமீபத்தில் இருக்கிற சோ தர்மனுடையது, ஏதோ நீர் வழிப்படுவும் தேவி பாரதியுடையது, எல்லாவற்றையும் அவங்க மனப்பாடமாக சொல்கிறாங்கன்னா சாகித்ய அகாடமி நூல்களை விரும்பி படிக்கிறார். நிறைய வாசிப்பு. எனக்கு தெரிந்து வாசிப்பின் கல்ச்சர் மாறி இருக்கு. இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற குறிஞ்சி மலரோ, நீங்கள் சொல்லுகின்ற பழைய நாவல் இலக்கியங்களோ இன்றைக்கு குழந்தைகள் உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய மனநிலையை, சூழலை இன்றைக்கு ஏற்படுத்த ஒரு தலைமுறை தவறி இருக்கிறது. மீண்டும் அதை புதுப்பிப்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு இத்தகைய புத்தக திருவிழாக்களை நடத்தி மாவட்டந்தோறும் வாசிப்பு பழக்கத்தை முன்னெடுப்பதற்கான சூழலை உருவாக்கியிருக்கு. வாசிப்பினால் வரக்கூடிய விளைச்சல் என்ன, எது தவறு எது சரி என்பது புரிந்து போகிறது. எனக்கு சிறகு முளைக்கிறது. முன்னால் எது நடந்தாலும் எது சரி எது தவறு என்று பிரித்து அறியக்கூடிய ஒரு பேராற்றலை எனக்குள் அது நிகழ்த்துகிறது. எந்த புத்தகத்தை வாசித்தாலும் ஒரு பேருண்மை தெரிகிறது எனக்கு. புத்தகத்தை காலால் மிதிக்கக்கூடாது என்பார்கள், அப்படித்தானேப்பா? ஏன் மிதிக்கக்கூடாது? கடவுளா? நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, பேச்சு வர மாட்டேங்குது. என்னன்னா, இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க முன்னால் உட்காந்து மாங்காய் சாப்பிட்ற மாதிரி, சரியாக இருக்குதா, ஃப்ரேம் சரியாக இருக்குதானே கான்சன்ட்ரேஷன் போகுமா, பேச்சு வராது. காலால் புத்தகத்தை தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது என்றால் பிள்ளை சொல்கிறது அது கடவுள். வாசிப்பாளராகிய நான் சொல்லுகிறேன், சில புத்தகங்கள் இருக்கு, காலில் போட்டு மிதித்து கிழித்து தீயில் போடக்கூடிய புத்தகங்களும் இருக்கு. இருக்கா இல்லையா? வாசித்தால் தானே தெரிகிறது எது பின்பற்ற வேண்டிய புத்தகம், எது நெருப்பில் தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டிய புத்தகம் என்று வாசித்தால் தானே தெரிகிறது. எல்லா புத்தகங்களுமா கடவுள்கள்? ஒரு கெட்ட வார்த்தையை அரபியிலையோ சமஸ்கிருதத்திலையோ எழுதி கீழே போட்டா எடுத்து கண்ணில் ஒத்திப்போம் நாம. ஏன்னா வாசிக்கிறோமே தவிர பொருள் தெரியாது. பொருள் தெரிந்தால்தான் வாசிப்பிற்கான அனுபவம் ஏற்பட்டு என் குழந்தைகளே சிறகு முளைக்கும்.
எதை படித்தாலும் புரிந்து கொண்டு படியுங்க, புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். மதிப்பெண்கள் வாங்குகிறீர்களோ இல்லையோ புரிந்து கொள்ளுங்கள். மதிப்பெண்களை விட நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது என்று நான் சொல்லுகிறேன். ஒரு ஆசிரியராக நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? நிறைய மார்க் வாங்குறவங்க முதன்மை கல்வி அலுவலராக ஆயிடுறாங்க, பேராசிரியராக ஆயிடுறாங்க, டெபுட்டி கலெக்டராக ஆயிடுறாங்க. இந்த சுமாராக மார்க் வாங்கி நல்லா படிக்கிறவங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிகளாக மாறிடுறாங்க. சம்பளம் வாங்குறவங்க நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறவங்க, சம்பளம் கொடுக்குறவங்க நல்லா படிக்கிறவங்க ஆழமாக படிச்சிடுறாங்கங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது எது சரி எது. நாங்கள் படித்து புத்தகத்தில் ஒழுக்கமாக 98 மார்க் வாங்கிட்டு வந்ததோ அங்கே உட்காந்துருக்கோம், நின்றுட்டுருக்கோம். குழந்தைகளினுடைய அறிவை விரிவு செய்ய வேண்டும் என்றால் பாட புத்தகங்களை கடந்து, வகுப்பறைகளை கடந்து புத்தக வாசிப்பை அவர்களுக்கு பயிற்சி செய்து பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை விட சிறகுகளை விரித்து கொண்டு வானத்தில் பறப்பார்கள். நான் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேங்க, அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியும். உன் பேரனின் மகன் வாகனம் இன்றி நடப்பான். சாபம் இல்லை, ஸ்டேட்மெண்ட், வாக்கு மூலம். ஒரு ஆப்பிரிக்க கவிஞனின் வாக்கு மூலம் உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான். என்ன அர்த்தங்க? அவன் அதற்கு விளக்கம் சொல்லுகிறான். அந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் என்பதற்காக சொல்லுகிறேன். சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது. சரியா? வலிமையான மனிதர்கள் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறார்கள். வலிமையான மனிதர்கள் உருவாக்கிய வசதியான இலகுவான சூழல் வலுவற்ற மனிதர்களை உருவாக்குகிறது. வலுவற்ற மனிதர்கள் சிரமமான சூழலை உருவாக்குகிறார்கள். சிரமமான சூழலில் உங்கள் பேரனின் மகன் வாகனம் இல்லாமல் நடப்பான் என்று சொல்லி அந்த ஆப்பிரிக்க கவிஞன் முடிக்கிறான். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வசதியான சூழலை உருவாக்கி தந்திருக்கிறோம். அந்த குழந்தைகள் வலுவற்ற சமுதாயத்தை உருவாக்கி விடுவார்களோ என்கின்ற அச்சம் நமக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிறகை இதோ உங்களுடைய இறகுகளுக்கு உள்ளாக நான் சொருகுகிறேன். இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி அவர்களை வழிநடத்த போகிறீர்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நான் சொன்னேன்ல, நீங்கள் எல்லாரும் சிரிச்சிங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு அவங்க அம்மா பாடினாங்கன்னு சொன்ன உடனே நாம் எல்லாரும் சிரித்தோம். சிரித்து கிடப்பதற்கா நான் சொன்னேன்? நம் வீடுகளிலும் நம் வாகனங்களிலும் கெட்ட அர்த்தம் கொண்ட கீழ்நிலையான சொற்களை உள்ளடக்கிய இசைகளை இன்றிலிருந்து ஒலிக்க விடாமல் தடுப்போம் என்கின்ற சூளுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். என் குழந்தை வெளியில் போய் அதை கற்றுக்கொள்கிறானா, அது அவன் விதி. ஆனால் என் வீட்டிலோ, நான் அமைக்கக்கூடிய சூழலிலோ, என் பள்ளிக்கூடத்திலோ, என் கல்லூரி வளாகத்திலோ, என் பல்கலைக்கழகங்களிலோ அது ஒருபோதும் இசைக்கப்பட மாட்டாது என்கின்ற உறுதி இருக்கின்ற காரணத்தினால்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் கல்வி அளவில் உயர வேண்டும் என்றால் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல பழக வேண்டும். நான் ரொம்ப கான்டெம்பரரியாக பேசுகிறேன். இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் ஜெனரேஷன் Z. மேடைக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் மில்லேனியன்ஸ் மற்றும் ஜெனரேஷன் Z. சரியா? 2010 பிறந்தது. அதுக்கு முன்னால் பிறந்ததெல்லாம் உட்கார்ந்துருக்கு 14-15 வயசு. அதெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா. ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை ஏற்றுக்கிறதே இல்லை. எங்கேயோ இல்லை காலம், நம் வீடுகளில் இருக்கிறது. அவங்க சொன்னாங்கல்ல, பெரிய ஒரு லிஸ்ட் போட்டாங்கல்ல,
ஒன்றால் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு குறிஞ்சி மலரை கொடுத்து அரவிந்தனை பற்றி சொல்லுமான்னு சொல்லி பாருங்களேன். கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன், தமிழ் மொழி பாடத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். ஒரு வாக்கியம் ஒரு குழந்தைக்கு எழுத தெரியவில்லை என்றால் நான் பள்ளிக்கூடத்தை குறை சொல்வதா, கல்லூரியை குறை சொல்வதா, இந்த சமூகத்தை குறை சொல்வதா, யாரை குறை சொல்வது? வாசிப்பு பழக்கம்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய வானத்தில் பறக்கக்கூடிய ஆற்றலை தரும் என்று அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மிக நுட்பமாக சொல்லுகிறேன். வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்ட குழந்தைகளால் நின்று நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது. ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல, கட 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 கடன்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து புத்தகத்தை வாசிக்க முடியாது. வாசிக்கும் போது உடம்பு பின்னி எடுக்கும், தப்பித்து விடுவீர்கள் வாசிப்பில். எவன் ஒருவன் வாசிக்க கற்றுக்கொண்டானோ அவன் நம்மை ஆட்சி செய்பவனாக மாறி போகிறான். ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லவா? சிறகு முளைப்பதற்காக சொல்கிறேன். மேத்தமேட்டிக்ஸ் இல்லைங்க, மேத்ஸ், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறது குறைஞ்சி போச்சுங்க. காலேஜ்லலாம் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லைங்க. நான் சொல்லட்டுமா, நான் தமிழ் ஆசிரியை தான். எந்த குழந்தை மேத்தமேட்டிக்ஸை கரெக்டாக இந்த ஜெனரேஷனில் படிச்சுக்கிறீங்களோ அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பொறுப்பு இன்னைக்கு மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேரும் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். படிக்க மாட்டேங்கிறாங்க மேத்ஸ். மேத்ஸ் படிக்கிறதா இருந்தால் கூட அந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டராக போகத்தான் பார்க்குறாங்க, இல்லைனா இன்ஜினியராக போகிறதுக்கு பார்க்குறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அவ்வளோ நல்ல சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பர் சப்ஜெக்ட், பிசிக்ஸ் அவ்வளோ சூப்பர் சப்ஜெக்ட். ஆனால் அந்த சப்ஜெக்டை படித்தா எனக்கு வருங்காலம் இல்லை என்று ஒரு குழந்தை நினைக்கக்கூடிய அளவிற்கு சூழல் மாறி இருக்கிறது என்றால் இது வளர்ச்சி அல்ல, வீக்கம் என்பதனை ஒரு கல்வியாளராக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். சிறகு முளைப்பது எப்படி, எதை படித்தால் என்ன ஆகலாம் என்று எப்பொழுது தெரியும்? நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை நல்லா வளர்த்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா 2 வயசுலேருந்து என்னை எங்கள் அப்பா தான் வளர்த்தார். எங்கள் அப்பா நல்லா பாடுவார். எனக்கு பர்வீன் சுல்தானான்னு அதனால தான் அரசன் பேர் வச்சார். பேகம் பர்வீன் சுல்தானான்னா ரொம்ப பெரிய பாடகி நம்ம நாட்டில். இப்போ 84 86 வயசு அவங்களுக்கு. அவங்க பேரை தான் அப்பா எனக்கு வச்சார். பாடுவேன்னு நினச்சார், பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஒன்று சொன்னார் அப்பா, மரணம் அடைகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார். பர்வீன் சுல்தானான்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டால் பேகம் பர்வீன் சுல்தானா ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஃபோட்டோவும் வருது பாப்பா, உன் பேர் வச்சதில் நான் தோக்கலை. அப்பா சொன்னார். அப்பா நல்ல வார்த்தைகளை சொல்வாருங்க. இந்த நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டதனால் புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு சிறகு முளைக்கிறது. ஏன் தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறேன். அறிந்த அந்த விஷயத்தின் ஞானத்தோடு ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சிறகு முளைக்கிறது. இது ரகசியம் நான் சொன்னது. என்றைக்கு ஒரு தெளிவு உள்ளுக்குள் இருக்குமோ, முன்னால் ஒரு விஷயம் வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த தெளிவில் வேர்விடும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறை நான் சொல்லவா? பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன். என் பிள்ளை என் பேச்சை கேட்கறதே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு? மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குல்ல. ஒரே கேள்வி கேட்குறேன், நீங்கள் கேட்டிங்களா? அது எப்படி கேட்கும்? இந்த கைத்தட்டதெல்லாம் பாதிப்படைஞ்சது. நான் சொல்லவா? பெரும் ரகசியத்தை சொல்கிறேன். நாம் பேசுகின்ற எந்த ஒழுக்கத்தையும் எந்த அறத்தையும் நம் பிள்ளை கேட்டு நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. இதுதான் இயற்கை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அது நிகழ்த்தி காட்டும் எப்போ தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் ஒரு சவால்களை எடுத்து போடுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற அறமும் நாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் பாடமாக அவர்களுக்கு பயன்படும். அதனால சொல்லிட்டுருங்க,
சொல்லுவதில் நீங்கள் பிழை செய்து விடாதீர்கள். சொல்லுவது அவன் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டான்ல. சொல்லுவது விதை, விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் முளைக்கும், காலம் எடுக்கும். எனக்கு விதை ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுமா? சே, என்ன இயற்கையின் ஃபோர்ஸுங்க விதை. எல்லாம் வானத்துல இருந்து கீழே தாங்க வருது. விதை மட்டும்தான் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் இயற்கையின் புவியீர்ப்பு ஆற்றலை எதிர்த்து மேலே வருதுங்க. அது துணூண்டு விதைங்க. ஏ அப்பா, உள்ளே அது வெடிக்கின்ற அந்த நிலைதான் கற்றலின் நிலை. அந்த கற்றல் நமக்குள் நிகழ்கின்ற பொழுது வெடித்து புறப்படுவோம் வெளியில். அந்த வாய்ப்பை நாம் பெறுகிறோமா? அந்த வாய்ப்பை நாம் தருகிறோமா? என்னுடைய அப்பா நல்ல தாலாட்டு பாடுவார். சே, என்ன இனிமையான குரல் அவருக்கு. யாருக்காகவும் இல்லாமல், எப்படி ஒரு காட்டிலே ஒரு பூ யாருக்காகவும் இல்லாமல் பூத்து குலுங்குகிறதோ அப்படி என்னுடைய தகப்பனார் எனக்காக பாடி இருக்கிறார். அவருக்கு எந்த பரிசையும் நான் கொடுத்ததில்லை, நான் எந்த பாராட்டையும் அவருக்கு நான் வழங்கியதில்லை. ஆனால் அவருக்கு எனக்காக பாடி இருக்கிறார். நல்ல கவிஞர். என்ன கவிஞர் தெரியுமா? பா, நான் சொல்லுகிறேன், நல்ல வார்த்தைகள் உள்ளுக்குள் புதைகின்ற பொழுது ஒன்றும் இல்லைங்க. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவேங்கிற பாட்டின் வரி கேட்கின்ற பொழுது எனக்கு சிலிர்க்கும். வானம் அறிந்த அனைத்தையும் அளந்திடும் சொல். சொல்லுக்குள் பயணப்பட்டு பாருங்கள். சொல்லுக்குள் பயணப்படுகின்ற ஆற்றல் எப்பொழுது வரும்? சொல்லிற்கான பயிற்சி இருக்கும் பொழுது தானே வரும். சில பேர் சொல்லுவான், நான் தெரியாமத்தான் கேட்குறேன். தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே. தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிறான்னு அர்த்தம். கோவத்தில் சொல்லிட்டேன், ஒன்றும் நினச்சிக்காத, மனசில் ஒன்றும் இல்லை. மனசில் இருந்தால் தான் கோவத்தில் வெளிப்படும். அப்படியே வந்துருமா? எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? நிதானமான வாசிப்பு அறிவு இருந்தால் தானே. போகிற போக்கில் அப்படி சொல்லி கொண்டு போவார்கள் பேரறிவாளர்கள். ஒரு புத்தகத்தில் 600 பக்கம் இருக்கும். 600 பக்கமும் உங்களுக்கானது இல்லை. 4வது பக்கத்தில் 3வது வரியில் ஒரு 2வது சொல் ஒன்று நிற்கும். அந்த சொல்தான். அதற்காகத்தான் 400 பக்கங்கள் நீங்கள் படிப்பது. யோசித்து பார்த்தால் இந்த அனுபவம். எங்க அப்பா அந்த பொண்ணு பாடுச்சுல்ல, நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு? எந்த பாட்டும் பாட மாட்டீங்களா? நல்லா வருவீங்க. லோரி பாட மாட்டீங்க? தாலாட்டு ஏதோ ஒன்று பாடுவோம்ல. உங்களுக்கு தெரியுமா குழந்தை கேட்கும்னு? எங்கள் அப்பா பாடுவார் பாருங்களேன். அதிர்ச்சியாக பார்க்காதீங்க, பாட போகிறேன். நான் பாடினதில்லை. ஆனால் ஒரு தாய்க்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் குரல் வளமா முக்கியம்? மனசு தானே. என் குழந்தைகளுக்கு பாடுவது போல் சொல்கிறேன். என் அப்பா பாடுவார், உருதுல தான் பாடுவார், ரொம்ப அழகாக பாடுவார். ஆனால் என்னன்னா, பாடின 2வது வரியிலேயே நான் தூங்கிடுவேன். என் பையன் நான் பேசினா தூங்குறான். எங்கள் அப்பா பாடினா நான் தூங்குவேன். அவனுக்கு காரணம் கேட்கும்போது சொன்னான் பாருங்க பதில். நான் தூங்கும் போது தானே நீ பேசுகிற. என்னம்மா ரொம்ப பிஸியாக இருக்கிறியா அப்படின்னா, ஆமாடா, நல்லா பேசுகிற வரைக்கும் இந்த உலகம் என்னை விடாதுடா. அதான் சொல்கிறேன், ஒரு வாட்டியாவது நல்லா பேசிடு. எப்படி பேசுகிறாங்க பாருங்க இன்னி ஜெனரேஷன். நம்ம பேசுவோம் நம்ம அப்பாவுக்கு முன்னால் அப்படி பாருங்க. எங்கள் அப்பா பாடின பாட்டு, हेलो ताल मिले नदी के जल में, नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना, हेलो ताल मिले नदी के जल में. தூங்கிடுவேன் நான். सूरज को धरती तर से, धरती को चंद्रमा,
धरती को चंद्रमा पानी में सीप जैसे प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा। बूंद छुपे किस बादल में कोई जाने ना, एहलो ताल मिले नदी के जल में. எங்கள் அம்மாவும் தூங்கிரும். அப்போ பாடுவாருங்க, டெய்லி பாடுவார். என்ன அர்த்தம்னு 40 ஆண்டுகள் கழித்து நான் தெரிந்து கொண்டேன். கவனம் போகல. அப்பா சொல்ற பாட்டு பாருங்க. நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு புரியலனாலும், இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் காலம் கடந்து புரிகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். கவனம், கவனம், கவனம். தாளத்தோடு நதி சேருகிறது, நதியோ கடலை சேருகிறது. கடல் எங்கே சேருகிறது? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது. கடலுக்குள் ஆழமாக பொதிந்து இருக்கக்கூடிய சிப்பி ஆத்துமாக்களை போல் தாகத்தோடு வாய் திறந்து கிடக்கிறது. நம்மை போல கடலில் தான் இருக்கிறோம், சுற்றி நீர் தான் இருக்கிறது. ஆனால் தாகத்திற்கான ஒரு துளி கடலில் இல்லை. அதனால் தான் இதோ இங்கே குழுமி இருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறது தெரியுமா? மேகத்தில், வானத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் தாகம் அடங்குகின்ற அந்த வினாடியில் அந்த துளி முத்தாக மாறுகிறது. அப்பா இப்படி பாடுறாருங்க. ஒரு தாலாட்டை இப்படி பாட முடியுமா? நான் முத்து என்று சொன்னது, நான் துளி என்று சொன்னது அவரவர்களுக்கு அவரவருடைய வாழ்க்கையில் பொருளோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு சொல் தேவையான காலகட்டத்தில் வந்து விழுகின்ற சொல் சிப்பி போல் வாய் திறந்து உள்ளே வாங்கி வைத்துக் கொண்டால் அது முத்தாக மாறி மிகப்பெரிய பேரருளை, பெருங்கருணையை என் வாழ்க்கையில் உருவாக்குகிறது. வாழ்க்கை நமக்கு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த அனுபவங்களை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில புரிதல்கள் தேவைப்படுகின்றன. நான் இப்படி சொல்லுகிறேன். இப்பொழுது சமீபத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டிருந்தேன். அந்த வாசிப்பிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். அதனால் பழைய விஷயங்களை 1-2 சொல்லலாமே தவிர புதிய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும். என்ன கொடுமை தெரியுமா? என்ன பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணிடுறீங்களா, இதை இன்னொரு வாட்டி பேசும்போது இதை அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. பேசுனது ஒரு 2000 பேருக்கு இருக்கலாம், ஆனால் அது 2 கோடி பேருக்கு போய் சேர்ந்துடும். அதனால் புதிதாக சிந்தித்து கொண்டே இருக்கணும். இப்போ சமீபத்தில் தற்செயலாக நிகழ்பவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று படித்தேன். ஷார்ப்பா ஒரு வார்த்தை போடவா? ரொம்ப ஷார்ப்பா போடுற, நிதானமா புரிஞ்சுக்கோங்க. நிதானமா புரிஞ்சா நான் சொல்ற வார்த்தை இருக்குல்ல, பலருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தும். உள்நிலை நிர்வாகம் சரியாக இல்லாமல் புறச்சூழல்களால் கிடைக்கும் வெற்றி ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தையும் தோல்வியையும் தரும். புரிஞ்சிருச்சா? நம்ம கேட்டு பழக்கப்பட்டோம். சில பேர் வந்து வார்த்தைகளை அப்படி உயர்த்தி போட்டு அப்படி கீழே போடுவாங்க பாரு, உடனே கை தட்டிடுவோம். நம்ம நெவர் டூ தட். வார்த்தைகளை பிரித்து உள்வாங்கி புரிந்ததற்கு பின்னால் ரியாக்ட் பண்ணுங்க. இப்படி நான் சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேச்சாளர்கள் தோல்வி அடைவார்கள். நானும் பல நேரங்களில் அடையலாம். கவனம் மக்களே. யார் எதை சொன்னாலும் உணர்ச்சி வசப்பட்டதை. நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தையை மறுபடியும் வீசுகிறேன். ஒருத்தன் ஒரு செடி வைக்கிறான். எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பீங்க? ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான். என்ன சொல்லுது தெரியுமா உளவியல்?
உணர்ச்சிகரமான மனித மனம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது. எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சிகரமானவை. அதனால்தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் இங்கே பெரிதும் ரசிக்கப்படுகிறார்கள். டெப்தா சொல்லிட்டேன் நான். உருவாக்குபவர்களின் மீது நமக்கு கவனமே இல்லை. இன்னும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சை கோடிக்கணக்கில் கேட்கிறோம். ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு வாசகர்களும் நேயர்களும் இல்லவே இல்லை. யார் பிழையது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயிற்சி பெறுங்கள். பேசுகின்றவர்களுடைய டோன்ல இல்ல, பேசப்படுகின்ற பொருளின் மீது கவனம் வையுங்கள். அப்பொழுது நீலச்சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு என்று பல பேர் வீடு திரும்புவார்கள். பொருளை மிக நுட்பமாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலுக்கு மக்களை உருவாக்குவதற்கு பெயர்தான் புத்தக வாசிப்பு. ஏனென்றால் புத்தக வாசிப்பில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஒரு பேருண்மையை சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு. நான் ஒரு புத்தகத்தை திறந்து வாசிக்கிறேன். ஒரு காட்சி வருகிறது. நீல ஆடையுடன் ஒருத்தி சூரிய கதிர்கள் விளையும் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு வெண்கல பானையோடு நதிக்கரை ஓரம் போனாள். சென்று சலசலத்து கொண்டிருக்கும் அந்த நதியிலே தன்னுடைய பானையை வைத்து கொஞ்ச நேரம் அளவலாவி விளையாடிவிட்டு அதை முழுமையாக அவள் நிரப்புகின்ற அந்த நேரத்தில் அப்படின்னு கதை நிற்கிது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் வாசிச்சிங்கன்னா இங்கே காட்சி விரியுதா, கேமரா ஒன்று ஆன் ஆகுதா, உங்களுக்கு பிடித்தமான பெண் நீல நிற ஆடையில் வருகிறாளா, உங்களுக்கு பிடித்தமான நதிக்கரை ஓரத்தில் இருக்கிறாளா, பானையினுடைய டிசைன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குதா? இப்போ வாசிக்கிறதுல இவ்வளோ வசதி இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒருத்தன் அந்த படம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் அதை பார்க்குறேன், ஒரு சிந்தனையும் இல்லை, அதை பார்க்கிறேன். புத்தக வாசிப்பு என்பது நம்முடைய கற்பனையின் கதவுகளை திறந்து விடுகிறது. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். இமேஜினேஷன், கற்பனை திறன் வளர வேண்டும் என்றால் வாசிக்கணும். நாம் ஏற்கனவே யாரோ ஒருவர் வாசித்ததை அவர் படத்தில் சொல்லுவதை நாம் பார்த்து கைத்தட்டுறோம். நான் இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன். ஏன்னா வாசிக்கிற முதன்மை அலுவலர் உட்கார்ந்திருக்கிறார். நான் ரொம்ப பிடிச்சு வாசித்த புத்தகம் எது தெரியுமா மேடம்? பொன்னியின் செல்வன். நீங்களும் தானா? நான் சொல்கிற ஆள் பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க, உங்கள் மேலே பொறாமல் வந்துடும் எனக்கு. வந்தியத்தேவன். ஐயோ அம்மாடி, வந்தியத்தேவத்தின் மீது அவ்வளோ ஒரு ஆசைங்க எனக்கு. எனக்கு ஒரு 14 வயசில் நான் படிச்சிருப்பேன். நான் பால்கனியில் நின்றுட்டு இருக்கும் பொழுது பஞ்சகல்யாணி குதிரையில் அவன் வருவான். நான் திப்பு தெருவினுடைய மீசாயிப்பேட்டையில் மேலே இருந்தவனை கீழே குதிச்சு பார்க்கும்போது, ஏ பேபி கமான் அப்படின்னு சொல்லுவான். நானும் மேலே இருந்து கீழே குதிச்சு அவன் பஞ்சகல்யாணி குதிரையோடு ஓடிடுவோன்லாம் கனவு கண்டிருக்கேங்க நான் இந்த 14 வயசில். இப்போ பொன்னியின் செல்வன் படம் பார்த்தேன், நல்ல வேளை அவன் வரல. ஏன்னா அது மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன், அது என் வந்தியத்தேவன் இல்லை. வாசிப்பில் இருக்கக்கூடிய பேர் அனுபவம் அதுதான். என்னால் அவருடைய குந்தவையையோ நந்தினியையோ பழவேட்டரையரையோ என்னால் அந்த உருவத்திற்கு உள்ளாக என்னால் நிலைநிறுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அது என்னுடைய பழவேட்டரையன், என்னுடைய நந்தினி, என்னுடைய குந்தவை, என்னுடைய அருண்மொழி. நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு விரிகின்ற உலகம் மிகப்பெரியது. அந்த அனுபவத்தை குழந்தைகளிடமிருந்து அடுத்த தலைமுறையிடமிருந்து பறிக்காமல் அவர்கள் சிறகு விரிக்க பறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு இறகாக வந்து ஒட்டிக்கொள்ளும். வாழ்க்கையில் அனுபவங்கள் அலாதியானவை. அந்த அலாதியான அனுபவங்களை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய சிறகுகள் விரிகின்றன. நான் அதில் இறகுகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, குவாண்டம் தியரின்னு ஒன்று படித்தேன் ஃபிசிக்ஸில். அதில் ஒரு மேட்ரு சொல்லப்படுது.
இன்னைக்கு இருக்கிற எழுச்சிக்கான விஷயங்களுக்காக நான் அதை ஒப்புமை சொல்லுகிறேன். சூப்பரான விஷயம். ஒரு சுவர் இருக்கு தெரியுமா? தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை என்று நான் சொன்னேன். சில பேர் தற்செயலாக ஏதானும் நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதே இல்லை. எல்லாவற்றையும் நாம் தான் நிகழ்த்தி காட்ட வேண்டும். இப்படி நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்கள் உலகம் மாறுகிறது. ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுவரை 1,00,000 முறை நீங்கள் மோதுனீங்கன்னா இயற்கை என்ன பண்ணோன்னா ஒரு வினாடி அந்த சுவரை மறைக்குமா. நீங்கள் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போயிடலாம். ஆனால் 1,00,000 தடவை நீங்கள் மோதும் பொழுது உங்கள் மண்டை உடைய வாய்ப்புண்டு. தற்செயலான விஷயங்களுக்காக எதையும் செய்ய துணியாதீர்கள். திட்டமிட்டு செய்யுங்கள். நம்மில் பல பேருக்கு திட்டமிடுதல் குறைவு தெரியுமா? என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்கள் எப்படிங்க யூடியூப் திறந்தா நான் ஒரு 400 ஸ்பீச்சாவது இருக்கோங்க. அதில் 138 சேனலில் என் பேச்சு வருதுன்னு ஆனந்த விகடனில் நீலகண்டன் என்கிட்ட சொன்னார். 138 சேனலில் நான் பேசுகிறேன்னா 400 பேச்சுக்கு மேலே இருக்கு. அதில் பல நாடுகளுக்கு போன பேச்சு இருக்கு. ஒரு பெண்ணால் குறுகிய காலத்தில் இவ்வளோ பயணம் எப்படி செய்ய முடியும்? நான் மனைவியாக இருக்கிறேன், தாயாக இருக்கிறேன், என் தாய்க்கு மகளாக இருக்கிறேன். நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே செயல்படுகின்ற அரசு உதவி பெறும் கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குகிற அசோசியேட் ப்ரொஃபஸர். 7:45 மணி கரெக்டாக சைன் பண்ணிவிடுவேன். வகுப்புகளை நான் தவற விடுவதில்லை. 2 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் காலேஜில் என்னை பார்க்கலாம். எப்படி எனக்கு இதெல்லாம் சாத்தியமாகிறது? என் வீட்டில் மதியான உணவை நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் போட்டுட்டு 12 மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புனேன். இதோ இன்னைக்கு இப்போ உங்கள் முன்னால் நிற்கிறேன். திட்டமிடுதல் இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு பல விஷயங்களை தராது. திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட வேண்டும் என்ற அறிவு எப்பொழுது நமக்கு வரும்? சில வார்த்தைகள் புரிகின்ற பொழுதுதானே வரும். நான் சொல்லுகிறேன், நம்முடைய கவனம். நான் 3 முறை சொன்னேன் பெற்றோர்களுக்கு, கவனம் கவனம் கவனம்னு சொன்னேன். கவனமான ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போறேன். ரொம்ப கவனமான விஷயம். இங்கிருந்து விருத்தாச்சலம் எவ்வளோ தூரம் மேடம்? 150 கிலோமீட்டர். ஒரு 4 மணி நேரத்தில் போயிடலாமா? போன பொங்கலுக்கு அங்கே விழா போயிருந்தேன். பெரிய அனுபவம். புத்தகம் வாசிக்கும் பொழுதும், விளையாட்டில் ஈடுபடுகின்ற பொழுதும், ஸ்போர்ட்ஸ், உங்களால் அது தவிர்த்து வேறு எதுவும் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு, சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது அதை விட வேறு எந்த நினைவும் இல்லை. அதற்கு பெயர் தான் தியானம். விளையாட்டு, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்களா? தியானம். புத்தகத்தை வாசிக்கிறீர்கள், 2 விஷயத்தை செய்ய முடியாது. புத்தகத்தையும் வாசிக்கிட்டு பாட்டையும் கேட்க முடியாது. ஒன்று தான் செய்ய முடியும். உப்பு போடும்போது வேற ஏதாவது நினைச்சிங்கன்னா அளவு மாறிடும். தியானம். தியானம், கவனம். புத்தக வாசிப்பு எந்த சிறகை தருகிறது? உலகத்தை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த இலக்கை உங்களுக்கு தருகிறது என்றால் மிக நுட்பமான ஒரு ஸ்கில். லிசனிங். லேர்னிங் கூட செகண்ட் தான். லிசனிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அப்புறமா தான் லேர்னிங், அப்புறமா தான் ரீடிங், அப்புறமா தான் ரைட்டிங், அப்புறமா தான் ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் என்ன? காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்கிறது பைபிள். இட் இஸ் நாட் பிசிக்கல், இட் இஸ் மெட்டாபிசிக்கல். கேட்கும் திறன். இந்த கேட்கும் திறன் இருக்குல்ல, அதை பத்தி சொல்ல வரேன். விருத்தாச்சலத்தில் பொங்கல் விழா. நீங்கள்லாம் உரி அடிச்சு விளையாடி இருக்கீங்களா? அங்க ஒரு காம்படிஷன், உரி அடிக்கிற விழா. 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 1000 பேர் சுத்தி நிற்கிறான். அது ஒரு ரெஃப்ரி, மோகன் சார் மாதிரியே இருந்தார். கழுத்தில் ஒரு விசில், எல்லாம் அப்படி இருந்தார். எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கண்ணில் துணி கட்டி சுத்த விட்டுருவார்.
அது சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது தப்பு தப்பாக வழி காட்டுவார். உங்களை மாதிரி இல்லை, வேற மாதிரி, அவரை மாதிரி. அது விளையாட்டு அப்படி தான், தப்பு தப்பாக சொல்வார். அப்போ தானே காம்படிஷனில் ஜெயிக்கிறது வந்து ருசி கூடும். 6 வயசு பையங்க அவன். நான் இந்த பிள்ளைகளுக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ. ஜெயிக்கிறவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, யார் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. கவனம் சிதறக்கூடியவர்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்களே, முக்கா கிணறு தாண்டிட்டேன்னு. முக்கா கிணறு தாண்டினாலும் உள்ளதான் விழணும். 1 இன்ச்சுங்க, 1 மார்க்கில் போயிடுச்சுங்க. ஓ 98 வாங்கி கூட என் பிள்ளைக்கு வந்து கிடைக்கல. 98னா எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க? 97.8, 97.8, 0.1, 0.2, 0.3ன்னா 1000 இருக்கு. காம்படிஷன், ஹை காம்படிஷன். ஹை காம்படிஷனான இந்த சூழல்ல ஒருத்தன் எப்படி ஜெயிக்கிறது? அந்த குழந்தை எனக்கு சிறகு கொடுத்துச்சிங்க. 6 வயசு குழந்தைங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஜெயிச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். நான் அப்படி பார்த்தேன். இன்னைக்கு தாசில்தார் மேடத்துடைய பேரன் வந்திருந்தான். அவன் ஹேமன் அவனுக்கு பேர். 6 வயசு தான். கத்தி மாதிரி பேசுகிறான். நான் என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவனை யாரும் மழுங்கடித்து விடாதீர்கள் அப்படி சொல்லி தான் பிரார்த்தனையோடு இறங்கினேன் நான். கத்தினா கத்தி மாதிரி இருந்தாங்க. வில்லிலேருந்து புறப்படுற அம்பி மாதிரி இருந்தாங்க. இப்படி பார்க்கும்போது கண்ணு வந்து, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒபாமா இருந்தார்ல முதல்ல பாஸ்ட் பிரசிடென்ட், அப்படி இருந்துங்க கண்ணு அவனுக்கு. ஷார்ப்பாக அப்படி பார்த்தான். என்ன பேர் உனக்குன்னு கேட்டேன். அவன் பேர் சொன்னான், சூப்பர் பேர், ராஜராஜன். ஃபுல் பேர் சொல்லுப்பானே, ராஜராஜ சோழன். ஹே, உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். சொன்னாம் பாருங்க பதில். அது என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சிட்டேன். என்னடா பேரு? ராஜேந்திர சோழன். பையன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. அடங்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, குழந்தைகள் அடங்காம இருந்தால், அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கு வேலி போடாமல் மிக கவனமாக அந்த காற்றை செலுத்தக்கூடிய பேராற்றல் படைத்த அரசியல் தலைவர்களும் சமூக ஊடகவியலாளர்களும் படைப்பாளர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தேவைப்படுகிறார்கள். அந்த கட்டற்று ஓடுகின்ற காற்று போல் உட்கார்ந்து அந்த குழந்தைகிட்ட கேட்ட, எப்படிரா ஜெயிச்ச சொல்றியா? தற்செயலாக நிகழ்ந்த மாதிரி இல்லைடா, பிளான் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரும் தற்செயலாக ஜெயிப்பது இல்லை. அவங்க ஜெயிக்கிறதுக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு முயற்சி இருக்குது. அந்த முயற்சியில் வேண்டுமானாலும் நீங்கள் விமர்சனம் வைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு என்ன, இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். யாராவது உங்களை பார்த்து உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா, அன்னியோட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. எப்படி சொல்லுவாங்க, உனக்கு என்ன, உனக்கு என்னப்பா போயான்ட்டு போயிடுங்க. கனெக்ஷனே வச்சிருக்காது. பயமாக இருக்குங்க எனக்கு அந்த மாதிரியான ஆட்களை பார்க்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஊருக்கே சாப்பாடு போடுறீங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்கள் யார்? அப்போ எனக்கு பசிக்காதா? எப்போ பார்த்தாலும் ஊருக்கே சாப்பாடு போட்டு இருக்கவா? நானே செத்து, நானே எழுந்து, நானே எழுது, நானே படுத்துக்கவா? முடியாதுல்ல. எவ்வளவுதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும், பேரன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஆட்களை அந்த ஆன்மா தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பது எப்பொழுது நமக்கு புரியும்? இந்த குழந்தைகிட்ட நான் பேசினேன், எப்படி தங்கம் ஜெயிச்ச? அவன் சொன்னாங்க, அந்த மழலை மொழியில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முடிந்தால் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள். குழந்தையை பிறகு கொஞ்சலாம். அது முக்கியமாக சில பேர் சில வேலைகளை செய்வாங்க பாருங்க, நமக்கு டெம்ட் ஆகிடும். இப்போ நம்ம வீட்டு குழந்தை நமக்கு ஞாபகம் வருது இல்லை? சில பேர் இருக்கிறாங்க, என் பிள்ளை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, என் வீட்டில் ஃபெயிலாக பொண்ணு ஒன்று இருக்கும்.
Never consider your children's progress report as your visiting card. புரிந்தவர்கள் கைத்தட்டினார்கள். உங்கள் குழந்தைகளின் பெருமைகள் ஒருபோதும் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. சொல்றேன் பாருங்க, அந்த குழந்தை ஜெயிச்ச வித்தையே எனக்கு சொன்னான். எப்படிடா ஜெயிச்ச தங்கம்? அதுவா, இந்த ரெஃப்ரி அங்கிள் இருந்தார்ல, ஆமா, இந்த ரோஸ் கலர்ல விசில் போட்டு வச்சிருந்தாரே, இதோ வச்சிருக்கிறாரு, அவர் தான். ஆமா, அவர் என் கண்ணை கட்டினாரா? சரி, ஊன்னு ஊதுனாரு காதல. சரி, சுத்தி விட்டார். அப்புறமா தப்பு தப்பா வழி சொன்னார். 1000 பேர் கத்துறாங்க. சரி, எப்படி ஜெயிச்ச? 1000 பேர் கத்துனதை நீங்க தான் பார்த்தீங்கல்ல. பார்த்தேன். எப்படி ஜெயிச்ச சொல்லு. அது என்ன தெரியுமா? அந்த பிராக்டிஸ். எடுத்து ஒரு அடி தான் அட்டெம்ப்ட், அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டோம்னா வாய்ப்பு முடிஞ்சுது. அவன் ஒரு அடியில் அடிச்சிட்டான். 18 வயது வரைக்கும் இருந்தார்கள். 6 வயது பிள்ளை அடிச்சிட்டான். என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க. கத்திட்டு இருந்தாங்களா, ஓ ஆ ஓ ஆன்னு கத்துறாங்க, இப்படி வா அப்படி வான்னு கத்துறாங்களா, லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு அத்தனை பேருங்க. சத்தம் ஒரே காதை அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் சைலண்ட்டாக அந்த 1000 பேர் அப்படி சத்தத்தை கவனிச்சுட்டே இருந்தேன்னா, அதுலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ராஜா, அது எங்கள் அம்மா குரல். நான் கட்டப்பட்டிருந்த கண்ணுக்குள்ள என் கண்ணை மூடிக்கிட்டேன். எங்க 6 வயசு சொல்லுதுங்க. கட்டப்பட்ட கண்ணுக்குள்ளாக கண்களை மூடிக்கொண்டேன்னா, பல பேர் கண்ணில் ஏதாவது தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்து மற்ற சூழலில் நாம் தோற்று போகிறோம். அவனை கட்டிட்டல்ல மாவனை, நீ கொஞ்சமாக காட்டினாலும் எனக்கு தேவையில்லடா, நான் முழுக்க மூடிக்கொள்கிறேன் என்று முழுக்க அவன் உள்ளுக்குள்ள மூணாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் ஜெயிச்சான். 2வது ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன். லெஃப்ட்ல போ ராஜா, லெஃப்ட்ல போ, 2 அடி போ, நில்லு, ஒரு ஸ்டெப் முன்னால வா, நில்லு, கையை தூக்க அடிக்காத, கம்பை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணு. அவன் சின்னவன், பெருசு பண்ணுடா, முனையில புடி, முனையில புடி, இப்போ அடிக்காத அடிக்காத, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, கொஞ்சம் பின்னால போ, கொஞ்சம் நிறைய போயிட்டடா, முன்னால முன்னால எல்லாம் கேட்குறான். கையை தூக்குடா, அடுறாம அவனை. இப்போ நான் அடிச்சான், உருகி உடைஞ்சிச்சு. யாரை பின்பற்றுகிறோம்? யாரின் மீது கவனம் வைக்கிறோம்? அந்த கவனம் சரியான மனிதர்களாக நமக்கு இருந்து விட்டால், நாம் பல பேரை சந்திச்சிருக்கேங்க வாழ்க்கையில் தோற்றவர்கள். அவர்கள் எல்லாம் தவறான மனிதர்களால் வழிகாட்டப்பட்டவர்கள். திருக்குரானிலே ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு. ஒருவனுக்கு நரகம் எழுதப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? தவறாக வழிகாட்டுகின்றவனுக்கு நரகம் என்று. அந்த நரக பட்டியலில் ஒருவன் தவறாக வழிகாட்டுபவன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, தெரிஞ்ச மாதிரி ஏன் சொல்ற? அப்படி சொல்லுகின்றவர்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தோட இருங்க. இந்த வைராக்கியம் தான் வாசிப்பு பழக்கம் என்பது வைராக்கியம். என் உறவுகளே, நான் சில புத்தகங்களை வைத்திருக்கிறேன். இதை ரொம்ப இயற்கையின் முன்னால் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நான் வயது முதிர்ந்ததற்கு பிறகு உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்றால், நான் செய்ய வேண்டிய பணிகளில் மிக முக்கியமானது புத்தக வாசிப்பு. ஒரு 8000 புக்கு இருக்கு வாசிக்கிறது. கண்கள் மட்டும் சரியா இருக்கணும். அவ்வளோ வாசிக்கிறதுக்கு புத்தகங்கள் கிடக்குது, அவ்வளோ லிஸ்ட் கிடக்குது. இப்போ கூட இங்கே வரும்பொழுது ஒரு 10 பேர் லிஸ்ட், 10 எழுத்தாளர்களோட லிஸ்ட்டை எழுதி கொடுத்துருக்குறேன். புக்கு வருமானு தெரியல. நூலகர் மட்டும் சிரிக்கிறார். அந்த சிரிப்பில் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பளிச்சிடுகிறது. இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? நீ இன்னும் படிக்காத புத்தகத்தை உனக்கு பரிசளிப்பவர்கள் தான். வாழ்க்கை நமக்கு சில வித்தியாசமான உணர்வுகளை ஒன்றும் இல்லைங்க. நான் டெய்லி தினசரி படிக்காமல் என் வீட்டு வாசலை நான் தாண்டுவதில்லை. தினத்தந்தி படிச்சிருவேன், மற்றதெல்லாம் காலேஜில் போய் படிப்பேன். வீட்டில் தினத்தந்தி, ஹிந்து ரெண்டுத்தையும் படிக்காமல் வாசலை தாண்ட மாட்டேன். இந்த வாசிப்பு என்ன செய்கிறது? எனக்கு
முதல்ல வாசிக்கும் பழக்கம் இருந்தாலே என் பையன் என்கிட்ட சொல்லுவான், அம்மா வீட்டெல்லாம் ஃபுல்லாக புக்கு இருக்குது, சூப்பராக பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் படிக்கிறத ஒருபோதும் நான் பார்த்ததே இல்லையே மாமா. அது எப்படி படித்ததை நீ பார்த்ததில்லை? ஏனென்றால் நான் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டே அலைய மாட்டேன், சீக்கிரம் படித்து முடித்து விடுவேன். எடுத்தனா படித்தனா அவ்வளோதான். எடுத்து படிப்பதற்கான அந்த பயிற்சி, கண்களால் அப்படியே வாசித்து கொண்டே போவதற்கான பயிற்சி ஒரு வைராக்கியத்தை தரும். அம்பிகா என்கின்ற ஒரு பெண்ணை சொல்கிறேன் நான். அந்த பெண் 10வது வகுப்பு படித்து ஒரு கான்ஸ்டேபிளுக்கு மனைவியா வந்துட்டாங்க மும்பையில். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த கணவனுக்கு அயன் பண்ணி கொடுக்குற அந்த யூனிஃபார்ம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த அம்மா. சும்மா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன், நான் படிக்கவான்னு. வீட்டில் இருந்தபடியே படிச்சிருக்குங்க. 10 வருஷங்க. 10 வருஷம் படித்து எக்ஸாமினேஷன்லாம் எழுதி டிஎஸ்பி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் எங்கே தெரியுமா? வீட்டுக்காரரு கான்ஸ்டபிளாக இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில். கதவு திறந்து ஃபஸ்ட்டு சல்யூட் அடித்தது அவங்க வீட்டுக்காரர் தான். நான் யாரை பாராட்டுவது? இந்த கணவனை பாராட்டுவதா, அந்த அம்பிகாவை பாராட்டுவதா? 2 பேருமே பாராட்டிற்குரியவர்கள். வாசிப்பதற்கு அலோவ் பண்ணுறாங்களா? படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா? முதல்ல வாசிக்கிற பழக்கம் நிறைந்து இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னதமாக சாதித்து விடுகிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். மிக நுட்பமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே நான் படிக்க வேண்டும், உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக படித்ததிலிருந்து குறிப்புகள். டாடா, ஜேஆர்டி டாடா, அவர் சொன்ன ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன். எல்லோரும் டாட்டாவை உயர்த்தி பேசுவார்கள். நான் டாட்டாவை உயர்த்தி பேசுவதற்காக இங்கே வரல. டாட்டா சொன்ன ஒரு மேட்டர் ரொம்ப உயர்வான மேட்டர், அதை சொல்ல வந்திருக்கேன். எப்போவுமே குழந்தைகளுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாத. யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்கள ஜெயிச்சுட்டே போ. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கிறது எப்படி தெரியுமா? 98 வாங்க முடியல, 38 தான் வாங்குற, பரவாயில்ல, 40 வாங்க, 42 வாங்க, 44 வாங்க. 98 வாங்குறவ 92 வாங்கியிருந்தான்னு வச்சுக்க, அவள் 98லேருந்து 92 தோக்குறா, நீ 38லேருந்து 42 ஜெயிக்கிற. ஷோ ப்ராக்ரஸ், ஷோ ப்ராக்ரஸ். நான் 10th ஸ்டாண்டர்டில் 55% தான். ஆனால் எம்ஏ யூனிவர்சிட்டி முடித்து வெளியில் வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஒரே சிட்டிங்கில் தான் யூஜிசி கிளியர் பண்ணேன். பிஎட் பண்ணி வச்சுருந்தா கூட காலேஜ்க்கு லெக்சரராக போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 5 இயர்ஸில் முடித்தேன் பிஹெச்டி. இப்போ ஐ எம் அன் அசோசியேட் ப்ரொஃபஸர். இது நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக முடித்து 5 வருடம் முடியுது. அது இல்லாமல் ஆசிரியையாக என்னுடைய 25 ஆண்டுகள் வெள்ளி விழா. ஆஸ் எ டீச்சர் நான் சொல்கிறேன், படித்தாதான் ஒரு விஷயம் புரியுது, பதில் சொல்கிறது அல்ல கல்வி, கேள்வி கேட்பது தான் கல்வி. ரைஸ் கொஸ்டின்ஸ். வை மிஸ், இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இல்லை, அது கேட்கணும்னா முதல்லயே நீ அதை ஊன்றி படித்திருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தான் கிளாஸ். அந்த கிளாஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, வாசிப்பறிவு இல்லாமல் உனக்கு சில விஷயங்கள் கையிலேயே வராது. வாசிப்பாளர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். இங்க மட்டும் இல்ல, திரைத்துறையில யார் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வரலாற்று சிறப்புமிக்க படங்களை தருகின்ற இயக்குனர்களை பட்டியலிட்டு போட்டு பாருங்கள். அவர்கள் எல்லோரும் வாசிப்பு பழக்கம் கொண்டவர்கள். வாசிப்பு பழக்கம் கொண்டவர்களால், வாசிப்பு பழக்கம் இல்லாத முதன்மை கல்வி அலுவலருடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய முதன்மை அலுவலர்களுடைய ஹிஸ்டரியை, டென்யூரை எடுத்து பாருங்க. யாருடைய சிக்னேச்சர் வரலாற்று சிறப்புடையது என்று அவர்கள் வாழ்க்கை சொல்லும். உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். கலீல் கிப்ரான், படிக்கின்ற ஆசிரியர்களிடம் ஒப்படையுங்கள். படிச்சுக்கிட்டே இருக்கணும். வேலை கிடைச்ச உடனே நிறுத்துறதே அதான். படிக்கிறத நிறுத்துவோம் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் மற்றது எல்லாம். படித்துக்கொண்டே இருப்பது. பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், டாட்டாவுடைய விஷயம். ஒரு ஃப்ரெண்டு வந்து டாட்டா கிட்ட சொல்றார், நான் இதை சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க.
டாட்டா ஒருத்தங்கிட்ட வந்து சொல்கிறார், டாட்டா கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறார், சார் என்கிட்ட எந்த பேனா தங்குறதே இல்லை சார், தொலைச்சிட்றேன், பேனாவை எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்களேன். என்னவா? தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வச்சுக்கோ, விலை உயர்ந்தல தங்கத்தில்னு சொன்னார். தங்கத்தில் ஒரு பேனா வாங்கி வைத்துக்கொள், தொலைதான் என்று பார் என்றார். 6 மாதம் கழித்து அந்த நண்பர் வந்து அந்த பேனாவை காட்டினார். நீங்கள் சொன்னவுடன் வாங்கினேன், 6 மாதம் ஆகிவிட்டது, தொலைக்கவே இல்லை. எதை தொலைக்கிறோம்? எது நம்முடைய வாழ்க்கையில் பெருமதி இல்லை என்று கருத்து. அதனால் தான் கணவன்மார்களுக்கு பல நேரங்களில் சமையல் சரியாக செய்யாதவர்கள் மீது கோபம் வருகிறது. பல நேரங்களில் கணவன்மார்கள் மீதும் பெண்களுக்கு கோபம் வருவதற்கு காரணம் அவர்கள் அக்கறையுடன் அதை பெருமதியாக கருதி செய்வதே இல்லை என்பதுதான். மொபைல் காணோம் என்று போலீசாரிடம் விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் குழந்தை காணோம் என்று விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. எது முக்கியமோ அதை கையில் பத்திரமா பிடிச்சி வச்சிருக்குது. இந்த கைபேசியை பற்றி பேசுறதுக்கே நீங்கள் தனியாக எனக்கு மீட்டிங் கொடுக்கணும். பல குடும்பங்களை அழித்து, பல திருமணங்களை நிறுத்தி, பல கொலை குற்றங்களை, திருட்டு விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பு. அதற்காக இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது வேறு செய்தி. இந்த கல்யாணமாக போகிறவங்க கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க பொண்ணு பார்த்து வச்சுட்டாங்களா, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க. ஃபோன் நம்பரை வாங்கி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல குடும்பங்களில் பார்த்த கேஸ் ஸ்டடி அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன்னா என்னத்தனு குடும்பம் நடத்துவ? எல்லாம் பேசிடுறது. அதில் எனக்கு போதும், நீ வேணாங்குது. அது விவேகா தான் எழுதினார். அவளுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும் என்றால் 4 ஆண்டுகளாக பழகிவிட்டேன், இப்பொழுது பூனைக்குட்டி வேண்டும் என்கிறாள். நான் நாய்க்குட்டியாக மாறி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லைன்னு எழுதுவர். கவனம், கவனமாக இருக்க. சில ஆண்கள் இருக்காங்க நல்லசாமி சார், பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்க? கை தட்டுறவங்க எல்லாம் வீட்டில் அந்த மாதிரி ஒரு உருப்படியை வச்சுட்டு இருக்கிறவங்க. பாத்ரூம்க்கு ஏன் கொண்டு போகிறாங்கன்னு நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கேட்டேன்னா, தனியாக போக பயமா சார். நான் சொன்னேன், இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போக பயம். ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டே முடியல சாமி, சிலது 3-4 வச்சுக்கிட்டு சுற்றுது. எப்படிங்க எப்போ பார்த்தாலும் அதோடையே இருக்கும் பொழுது? ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யோர் வைஃப், வித் யோர் ஹஸ்பண்ட், வித் யோர் சில்ட்ரன். இது தின்னுடுதுங்க, எல்லா நேரத்தையும் இது தின்னுது. நான் ஒன்று சொல்லுகிறேன், எதுவும் உங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த பழக்கமும் கெட்டதுதான், எந்த பழக்கமும் கெட்டதுதான். சாதாரணமாக சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிகின்ற பல விஷயங்கள் பலருக்கு பொருந்துவதில்லை. அதனால் நம்முடைய ஒப்பீனியனை மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது புத்தகம் படித்தா எனக்கு தெரியுது. பாருங்களேன், ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்தில் ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்னு சொல்லி. 16ஆம் லூயி மன்னன், இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன், வேலைக்காரி கூட சின்ன வயசில் விளையாடிட்டு இருந்திருக்கான். எவ்வளவு ஆணவத்தோட அந்த பிரெஞ்சு புரட்சி வர்றதுக்கு முன்னால் இருந்த 16ஆம் லூயி மன்னனுடைய வாழ்க்கை பற்றி குறிப்பு. வேலைக்காரியுடைய கை விரலை பார்த்து சொன்னாலாம், அது எப்படி உனக்கும் 5 விரல் இருக்கு? அது எப்படி வளர்ந்துருப்பான் அவன்? என்ன ஆணவம்!
என்ன ஆணவத்தோடு வளர்க்கிறோம் நாம் பிள்ளைகளை? பைக் வாங்கி கொடுக்காதீங்க. 25 வயசு ஆகட்டும், அப்புறமா வாங்கி கொடுங்க, பார்த்துக்கலாம். வேணாம், பொது இதில் போயிட்டு வரட்டும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு காலையில் நான் செய்தி படித்தேன். சாலை விபத்துகளில் அன்றாடம் 5 பேராவது இறந்து போகிறார். 5 பேராவது, அதில் 2 வீலர் அதிகம். பயமா இருக்குங்க. எங்க ஐயா தான் சொல்லுவார், கணசிர்ச்சபேசன் ஓட்டிக்கிட்டே இருப்பான. நான் சொல்றேன் பாருங்க, புள்ளெல்லாம் இனிமேல் இப்படி தான் பிறக்க போகுது. வண்டி ஓட்டிக்கிட்டே இப்படிதான் வந்துட்டேன். கால் அங்கிருந்து வரும். இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப. எங்கள் ஐயா தான் சொல்வார். அதை இப்போ சொல்லலாமான்னு தெரில, ஐயா சொன்னதால் சொல்லலாம். எவனாவது 2 வீலருக்கு யமஹான்னு பேர் வச்சிருப்பானா பாரு. இந்த கம்பெனிக்கு எதிராக நான் பேசலை, சொல்கிறேன். குழந்தைகளை வைத்திருக்கிறோம் நாம். அவர்களுக்கு வாழ்க்கையின் பெருமதி தெரிகின்ற பொழுது ஒன்னே ஒன்று சொல்லிக் கொடுங்க. நான் புத்தகத்தில் வாசித்ததனால் சொல்லுகிறேன். நீ எவ்வளவு வேணாலும் வேகம் எடுத்துக்கொள், நீ நினைக்கின்ற பொழுது வண்டி நிற்கணும். அதுக்கு பேர் தான் வேகம். அந்த ஆற்றல் உனக்கு வேகம் இல்லை என்றால் நீ வேகப்படுத்துவதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று நான் வாசிக்கிறேன். யோசித்து பார்த்தால் சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன. நான் இன்னும் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க, ஷார்ப்பா இருங்க. யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க. பல நேரங்களில் நமக்கு புரிகிறதே இல்லை. அவன் தெளிவாக சொல்கிறான், முன்னால் இருக்கிறவன், நமக்கு தான் புரிகிறது இல்லை. எனக்கு ரொம்ப கோபம் வருங்க சில வார்த்தைகளை படித்தேன்னா. ஏன் தெரியுமா? சுயமரியாதை அப்படி வெடிச்சு கிளம்பும். நான் இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். அது உங்கள் எல்லாருக்குமே நான் பல தடவை காணொளி மூலமாக சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்துறதுக்கு சொல்கிறேன். கெவின் மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின Why Good People Are Always Choosing Bad People அப்படின்னு ஒரு புக்கு. Always Having Bad Choices நினைக்கிறேன். Why Good People Having Always Bad Choices அப்படின்னு ஒரு புக்கு. அதில் ஒரு 18 எபிசோடு. அதில் பிளாக் ஸ்பாட் பற்றி எழுதியிருப்பார். எனக்கு சிறகு முளைக்குதுங்க சொல்லும் போதே. ஐயா சொன்னார், இந்த 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 புத்தக திருவிழாவில் ரொம்ப திக்கு க்ரௌடு இன்னைக்கு வந்திருக்குதுங்கன்னு சொன்னார். ஐயா சொன்னார். நான் ஒன்று சொல்கிறேன், பிளாக் ஸ்பாட்டை மட்டும் எடுத்துருங்க மனசுலேருந்து. வாசிக்க பிளாக் ஸ்பாட்ஸ் போயிட்டே இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ். அது என்ன தெரியுமா? அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாருங்க. 33 மாதங்கள் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கிறவர் புக்கு எழுதுறார், Why Good People Making Bad Choices அப்படின்னு. அவர் எழுதினதில் அந்த 18 எபிசோடில் அவர் சொல்கிற பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, பதச்சு போனேன் நான். ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா அவர் சொன்னது? சூப்பர், அது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ் பேசுகிறவன் புத்திசாலி. பெரியார் தான் சொல்வார், ஆங்கிலம் என்பது மொழி, அறிவில்லை. சிவப்பு என்பது நிறம், அழகில்லை. தந்தை பெரியார். எனக்கு யோசிச்சு பார்க்குறேன், இப்படியே ஒரு படங்க. நான் இருக்கிறேன், என்ன பண்ணுறது? நான் உங்கள் வீட்டை இங்கே அடகு வையுங்கள். நீ இருப்ப, அடகு வச்சுட்டு நான் எங்கே போகிறது? உங்கள் நகைகளை இங்கே அடகு வைங்க. போயா, நீ சொன்னா நான் வைக்கணுமா? நான் இருக்கிறேன், நீ இருப்ப, நீ இரு, நல்லா இரு, 100 ஆயுசுக்கு இரு, என் வாழ்க்கையை கொலைக்காத. செலிபிரிட்டிஸ் மீது இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட், ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அப்பா, எல்லா தப்பம் பண்ணிட்டு எழுகொண்டலவாடா கோயிந்தா கோயிந்தான்னு போய் காசு போட்டால் எல்லாம் மன்னிச்சிருவாரா? பெருமாள் வச்சு செய்வார். தப்புகளை நாம மறக்கலாம், தவறுகள் நம்மை மறப்பதில்லை. அது நம்மை தேடி வரும்.
யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சுட்டா நம்ம பாவம் போயிரோன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்பாதீர்கள். ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கணும். படிக்க வேண்டிய புத்தகம். எப்படியெல்லாம் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வருது. ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட்ன்றான். பொம்பளை பிள்ளை பாவம், தப்பே செய்யாது. 7500 பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜில் டீச்சர் நான் 25 வருஷமா. என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சூப்பராக சொல்லும். 4 பேரோட தான் என் பிள்ளை கெட்டு போச்சு. லீடரே அதுதான். நமக்கு தெரியாதா என்ன? ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட், ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட், பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். பயஸ்டா இருக்கிறது பிளைண்ட் ஸ்பாட். அது பெரிய துன்பத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நான் இதை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஆஸ் அ லீடர், அவங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அதை ரொம்ப அழகா முதன்மை கல்வி அலுவலர் அறிமுகப்படுத்தினார். அவர் எழுதி வச்சிருந்த அந்த ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி குட் மிஸ்டர் துரை. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாருங்களா, கவனிச்சிங்களான்னு தெரியல. தவறு நடந்தால் யார் தவறு செய்தது என்று பார்க்காமல் எங்கே தவறு நடந்தது என்று பார்ப்பார். ஒரு குவாலிட்டி. யார் தப்பு செஞ்சான்னு அவனாவது பார்த்தானா அவன் முதலாளி. தப்பு எங்கே நடந்ததுன்னு யாராவது பார்த்தானா அவன் தலைவன். தப்பை தான் பார்க்கணுமே தவிர ஆட்களை பார்க்கப்படாது. நாம் மனிதர்களின் மீது தான் பிழைகளை சுமத்துகிறோம், இல்லை சிஸ்டத்தின் மீது பிழை. சிஸ்டத்தை சரியாக்குங்க. எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறத அடங்கும். எரியறத பிடுங்கிறதுக்கான சிஸ்டம். முகமது அலி பாக்ஸர், ஒரு வயலின் வாசிக்கிறவர் போய் அவர்கிட்ட பேசியிருக்கார். இஸ் a ஜீனியஸ். சொல் புரிதான் பாருங்க. சார், நானும் நீங்கள் ஒன்று தான் தெரியுமா? எப்படின்னு கேட்டாராம் முகமது அலி. முகமது அலி பாக்ஸரை தெரியும் தானே? டைசனை தெரியும். டைசனுக்கு மூப்பு அவர். எப்படின்னா, நாம் 2 பேரும் கையை வச்சு தான் சார் சம்பாதிச்சிட்டு இருக்கோம்னாரா. முகமது அலி பதில் என்ன தெரியுமா? என்னை விட நீங்கள் சிறப்பானவர்கள், உங்கள் கரங்களில் காயம் இல்லைன்னு சொன்னார். எப்படி பதில் பாருங்க. அப்படி இருக்கணும் பதில். ஒன்றும் இல்லை, நான் இங்கே உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் சார் உட்காந்துருந்தார். அவர் ஒரு லெட்டர் பேட் வச்சுருந்தார். அதில் ரெட் கிராஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. ரெட் கிராஸ் மூமெண்ட். யாருடையது பேடு? சாருடைய பேடா? இந்த ரெட் கிராஸ் அப்படிங்கிற அமெரிக்காவில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் கிளாரா. கிளாரா முதுமை அடைந்து இறந்தார். அவருடைய அவ்வளவு இளமையான காலத்திற்கும் இந்த ஒரு இயக்கம் ஏற்படுத்தியதற்குமான ரகசியத்தை அவர்கள் இடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஞாபகம் வந்தது எனக்கு அதை பார்த்த உடனே. வாசிக்க வாசிக்க உங்களுக்கு அப்படி தோணுங்க. நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? உயிர் காக்கின்ற வினாடியில் கற்றது நினைவுக்கு வரணும். மிகப்பெரிய சாபம் கர்ணனுக்கு. உயிர் காக்கின்ற அந்த வேளையில் கற்றது மறந்து போகும். கற்றது ஞாபகம் வரணுங்க. பாருங்க, அந்த கிளாரா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் சொன்ன பதில், முடிந்தால் நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் இந்த பதிலை. அவர் சொன்னார், நான் துன்பமான விஷயங்களை நினைவில் வைத்திருப்பதில்லை. ஓ, நல்ல விஷயம்ல. யாராவது வந்து எனக்கு நேர்ந்த துன்பத்தை நினைவுபடுத்தினால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நான் அதை மறந்த வினாடியை நினைவில் கொள்கிறேன். எங்க சத்தியங்க இது. ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற வினாடியில் புதிய உலகம் படைப்பதற்கான எழுச்சி வருகிறதுங்க. நான் ஒரு பிரபஞ்ச ரகசியம் சொல்லவா? அறம் பேசுகிறேன், குறிப்பெல்லாம் இல்லை. 2008ங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் எனக்கு. கையில் 6 வயது குழந்தையோடு நிற்கிறேன். பெரிய துயரம். துணி விரிச்சு வெட்கை, அழுக. எங்கள் அம்மா ஒரு நாள் அந்த அழுகையை பார்க்க சகிக்காம என்னை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சிங்க. அதை நான் அப்படியே சொல்கிறேன்.
சுல்தானா, அவங்ககிட்ட சொல்லிட்டல்ல, உன் வார்த்தை போய் சேர்ந்துருச்சு. இனி அழாத. நீ ஒழுக்கமும் மரமும் சார்ந்தவளாக, நேர்மையானவளாக நீ இருக்கிறாய் என்றால், உனக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றம் யார் செய்தார்களோ அவர்களை இறைவன், நீ நம்புகின்ற உன் இறைவன் உனக்கு முன்னால் சோழி மாதிரி வந்து போடுவான். அப்போ நீ அவர்களுடைய இழிநிலையை பார்த்து, இதை நான் விருப்பப்படவில்லையே இறைவா, இவர்களுக்கு நல்வாழ்வு தரமாட்டாயா என்று அவர்களுக்காக நீ வேட்கை நிகழ்த்துகின்ற காலம் வரும். நான் அம்மா இருக்கிறார் அந்த வார்த்தைக்கு சாட்சி சொல்லுகிறேன். 10 ஆண்டுகளில் அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. யாருக்காக ஏங்கி ஏங்கி இறைவனிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய, அவர்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பிரபஞ்சம் தந்தது. இந்த உறுதிப்பாடு இருக்குல்ல, மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கியூல நின்னுட்டுங்க சத்துணவு சாப்பிடுவதற்கு. தட்டு எடுத்துட்டு சத்துணவு சாப்பிட்ட பிள்ளை நான் சொன்னல, எங்கள் அப்பா 2 வயசுலேருந்து என்னை பார்த்துக்கிட்டாருன்னு. அப்போ அந்த 2 வயசு வரைக்கும் யார் பார்த்துக்கிட்டாங்க? நான் ஒரு குறிப்பு சொன்னேன் ஆரம்பத்தில், 2 வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு தாலாட்டு பாடுவார்னு. என்ன நடந்தது? நான் பிறந்தபோது 3வது பொம்பளை பிள்ளை கருப்பாக பிறந்திருக்கேன்னு யாரோ எங்கள் அப்பாட்ட சொல்லி விட்டாங்க. எங்கள் அப்பா என்னை பார்க்கவே வரல. எங்கள் அம்மா என்னை தனியாக தான் ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு போனாங்களாம். 3வது நாள் பெட்லேருந்து கீழே போட்டாங்களாம் அம்மாவை. அம்மா கையில் இப்படி என்னை பிடிச்சிக்கிட்டு இப்படி போனாங்களாம். அப்போது அந்த கால் 2 அப்படி தொங்கி இருந்துச்சான் என்னோடது. அம்மா சொல்லுவாங்க, அதை 2 காலம் இப்படி தொங்கி இருந்துச்சான். அது இத்தினோண்டு சிவப்பாக இருந்துச்சான். நான் கேட்டேன், கருப்பாக பிறந்தா சிவப்பாக இருக்குமாம்மா கால்? இந்த காலை பார்த்துக்கிட்டே தான்ம்மா நான் வந்தேன். இது எப்போ சொன்னாங்கன்னா 1997 சொன்னாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறேன், செருப்பு மாட்டுறேன், அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா போயிட்டு வரேன். அம்மா சொன்னாங்க, உன் காலை பார்த்த, நீ பிறந்தபோது அது இப்போ வெளிநாடு போகுது பேச. சுல்தான், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கிறியா? சொல்லுங்கம்மா. மலேசியாவில் கடல் இருக்குது. தெரிலம்மா, ஃபஸ்ட்டு போகிறேன். இருந்தா கால் நினச்சிரு. ஏம்மான்னு கேட்டேன். உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா. அம்மாவுடைய பார்வை பாருங்களேன் எப்படி இருக்கு. படிக்காதவங்கங்க. அம்மா அது வார்த்தை சொன்னாங்களா? இதோ இந்த வயது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் செய்து விட்டேன். எல்லாம் விமான பயணம் தான். ஒரு டிக்கெட் கூட என் சொந்த செலவில் வாங்கலை. இன்னைக்கு கூட சேலத்துக்கு விமானத்தில் தான் வந்தேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான் டிக்கெட் வாங்கி கொடுக்குது. இறை ஆசி, பெரியவர்களின் அருள், அவர்கள் பெருங்கருணை எல்லாம் இருந்தால் உனக்கு வாசிப்பு பழக்கம் வரும். அதை வைத்துக்கொண்டு உலகத்தை நீ விலை பேசலாம். படிங்க, என்ன இருந்தாலும் படிச்சிருங்க. படிப்பதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள், படித்து விடுங்கள். ஒன்று என்ன தெரியுமா, இன்றைய குழந்தைகளிடத்தில் நான் பார்க்கின்ற குறைபாடு என்ன தெரியுமா? உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். எங்கள் அம்மாலாம் பாராட்டாது என்ன. ஒரு நாள் பாராட்டுறேன்ற பேர் வழியாக சொல்லி என்னை பாராட்டி விட்டுருச்சு எங்கள் அம்மா. என் பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா? ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன்ருச்சு எங்கள் சித்தப்பாட்ட. எங்கள் சித்தப்பா போனோட நான் சொன்னேம்மா, இது வரைக்கும் நீ என்னை கெட்ட வார்த்தையில் திட்டினதே இல்லை, ஏம்மா இன்றைக்கி திட்டினீங்க? என்னோடய சொல்லிட்டேன் நான், ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன். அண்ணன் உள்ளே தூங்கிட்டு இருக்கு, கூப்பிடு. அதுக்கிட்ட என் முன்னால் சொல்லு, என் பையனை நான் பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன்னு. அப்போ அது பெருமைனா இதுவும் தான் எனக்கு பெருமை, அது திட்டுனா இதுவும் எனக்கு திட்டு தான். எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன். யாரை போலவும் யாரும் இல்லை. நம்முடைய அடையாளம் நம்முடையது, நம் சக்தி நிலை நம் சக்தி நிலை. எதற்காக இன்னொருவர் போல் நாம் மாற வேண்டும்? பர்வீன் சுல்தானா போல் பேச வேண்டும்? ஏன் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல, நீ உன்ன மாதிரி பேசு.
அவங்கள மாதிரி ஆகணும். அவங்க தான் ஆகியிருக்கிறாங்களா, அவங்கள மாதிரி ஏன் நீ ஆகுற? ஏன் ரெப்ளிகா? ஹாவ் எ நியூ வெர்ஷன். புதிய அவதாரம் எடு, புதிய அவதாரத்தோடு வா. உலகம் புதியதை விரும்புகிறது. பாராட்டை எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் காலேஜில் படிக்கும், நான் பாடம் நடத்திட்டு இருக்கிற நாக்ல பயங்கர ப்ரைஸ், காலேஜில் 5 ஸ்டார் வாங்கிட்டோம். எங்கள் ஐயா மூசா ரஸா எங்கள் எல்லாருக்கும் கதை சொல்கிறாரு. நாங்கள்லாம் பாராட்டு கிடைக்கும்னு உட்காந்துருக்கோம். எங்க 5 ஸ்டாருங்க, நாக்ல பிரமாதமான பொசிஷனுங்க. ராத்திரி பகலாக வேலை செஞ்சுருக்கோம். அவர் பத்மபூஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து பத்மபூஷன் வாங்கினவர். அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியாக இருந்தவர். நம்முடைய இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஆலோசகர், ஃபர்ஸ்ட் ஆலோசகராக அட்வைசர், பிரைம் மினிஸ்டர் அட்வைசராக இருந்தவர். எங்களுக்கு அவர் தலைவராக வந்தார். அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் அதுக்கு பிறகு யாரேனும் என்னை புகழ்ந்து பேசினால் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிட்டு நான் நிறுத்திடுவேன். மண்டையில் ஏற்றிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? வெற்றி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. சூப்பராக பேசிட்டேன் அப்படிங்கிறதுனால அதே மமதையோடு வந்து நின்னேன்னு வச்சுக்கோங்க, ஃபெயில் ஆயிடுவேன். சூப்பராக பேசினா என்ன அர்த்தம்னா, அதை விட சூப்பராக பேசு, அதனால தான் கூப்பிடுறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் இவ்வளவுக்கு 30 ஆண்டு காலமாக பேசுகிறேன். எதற்காக இந்த நோட்ஸ்? அப்படியே பேசிடுவீங்களா மேடம்? நம்மளாம் பேச முடியாது. பேசுனீங்கன்னா அதே தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே பேசுறீங்கன்னா அதே பேச்சு தான். புதுசாக பேசுகிறீங்கன்னா நோட்ஸ் எடுக்கணும். புதுசாக யோசிக்கிறோம்னா, படிக்கிறோம்னா ப்ரிப்பரேஷன். ஒரு பறவை பறக்கின்ற பொழுது ப்ரிப்பேர் ஆகும், பார்த்துருக்கீங்களா? ப்ரிப்பேர் ஆகாமல் பறக்க முடியாது. அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி பறந்து இலக்கை எட்டிய பறவைகளுக்கு பேசுகிறார் எங்கள் ஐயா. ஒரு சிற்பி இருந்தானா, அந்த சிற்பி கிட்ட ஒரு மாணவன் ஜாயின் பண்ணானா. நாங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு அடிக்க போகிறார். அந்த மாணவன் பிரமாதமான சிற்பியான். ஆனால் எந்த சிற்பத்தை வடித்தாலும் பாஸ் சொல்வாராம் அந்த குரு, இதை விட சிறப்பாக நீ செய்யலாம். சில டீச்சருங்க இருப்பாங்க தெரியுமா, யூ கேன் டூ இட் பெட்டர், யூ கேன் டூ பெட்டர் தேன் திஸ் சொல்லுவாங்களா. உடனே சொல்லுவேன், எவ்வளோ சொன்னாலும் இதுக்கு யூ கேன் டூ இட் பெட்டர், யூ கேன் டூ வெரி குட்னு வாயில் வரவே வராத. அந்த மாதிரி ஆசிரியர்கள் இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். நான் அப்படிப்பட்ட ஆசிரியை தான். அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட மாட்டேன். கவனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன் மேலே உன்னை வளர்க்கணும்னு கவனம் வந்துருச்சுன்னா உன்னை பாராட்டவே மாட்டேன். நீ எங்கெல்லாம் தப்பு செய்றியோ அதெல்லாம் சீர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். களைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதை மூக்கை கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம், இந்த இடுப்பை கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம், இந்த கால் நகத்தில் பாரு உயிர் இல்லை அப்படிலாம் சொல்வாராம். அவன் பார்த்து வெளியேறிட்டான் போயான்ட்டு. 6 மாதம் ஒரு சிலை செஞ்சானான். அந்த சிலையை ஒரு இடத்துல புதைச்சி வச்சானான். 6 மாதத்துக்கு அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்தானான். வந்து சொன்னானா, குரு உங்களை விட்டுட்டு போயிட்டேன், சாரி, நான் ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் ஸ்கூல் அகெயின். சரி வா, ஷால் வி கோ ஃபார் அ வாக், கொஞ்சம் வாக்கு போகலாமா? வந்தாரா. இப்போ அவர் உயிரோட இல்லைங்க. அந்த நான் சொன்ன அந்த மூசா ரஸா இப்போ உயிரோட இல்லை. ஆனால் என் தந்தையை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நன்றியோடு என் மனம் பொங்குவது போல் அந்த மனிதரை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நன்றியோடு நான் பொங்குகிறேன். குருங்க, குருவினுடைய வாசகம் இருக்கல்ல, வாழ்க்கையில் உங்களுக்கு தீபத்தை ஏற்படுத்தும், ஏற்றி தரும். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்க போகிறேன். தலைமைச் செயலகத்துக்குள்ளே நுழைஞ்சேன். அவன் வந்த உடனே எழுந்திருச்சு நின்னார். அவருக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுருந்தார். அந்த விளக்கில் ஒரு தீபம் ஏறிட்டு இருந்தது. அந்த தீபத்தை பார்த்தேன், அந்த ஆஃபீஸரை பார்த்தேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது. அப்படி இருக்கணும், அப்படி தீபம் மாதிரி இருக்கணும். வந்தானா, அந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். காட்டில் வேணும்ன்ட்டு புதைச்சி வச்ச கல் மேலே இடற வச்சுருக்கான் குரு இடறி விழுந்துட்டார். விழுந்தது கரெக்டாக சிலைக்கு முன்னால் விழுந்தார்.
இங்கே வா, ஏதோ ஒரு சிலை இருக்கு எடு அப்படின்னார். சிலையை எடுத்து அவன் காட்டுறான். பார்த்துட்டே இருந்தாராங்க. கண்ணில் இந்த தண்ணி போய்கிட்டே இருக்குதான். இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த சிலையை செய்திருக்கிறான் யாரோ ஒருவன் அப்படின்னு கண்ணீர் வடிச்சிட்டு கண்ணீர் தொடச்சிட்டு போலாம் வா அப்படின்னாரான். தன் தோளில் கைப்பட்டு போலாமா. தோளில் இந்த கையை எடுத்துட்டு சீடன் சொன்னான், போயா, இதுவே நான் செஞ்சிருந்தா மூக்கு சரியில்லை, இடுப்பு சரியில்லை, கால் சரியில்லைன்னு இருப்பேன். நான் தான் செஞ்சேன். உன் வாயிலேருந்து ஃபுல்லாக பாராட்டு வாங்கி உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரவழைச்சிட்டேன்னா, உன் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது மட்டும் என்ன பாராட்ட மாட்டேங்கிற, இப்போ தவறி விழும்பொழுது பாராட்டுற. அவர் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு சொன்னாராம், தவறு செய்து விட்டாய் மாணவா, தவறு செய்து விட்டாய். என்ன தவறு செஞ்ச? ஒருவேளை இந்த சிலையை என் ஆசிரமத்திற்குள் நீ செய்திருந்தால் நான் நிச்சயமாக ஏதோ ஒரு குறை சொல்லி இருந்திருப்பேன். நீ இதைவிட சிறப்பானதாக ஒன்றை படைத்திருப்பாய். ஆனால் இதோ உன்னை நான் பாராட்டி முடித்து விட்டேன். இனிமேல் இதைவிட சிறப்பான சிலையை உன்னால் செய்யவே முடியாது என்று யோசிக்கின்ற பொழுது என் மனம் பதறுகிறதே சீடா என்று சொன்னார். பாராட்டிற்காக இயங்காதீர்கள். யாரேனும் பாராட்டை வாய்க்குள் வைத்திருந்தால் அவர்கள் வாயிலிருந்து பாராட்டை வருவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள். ஒன்றும் இல்லைங்க. என் கிளாஸ்ல 11th படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர். பாராட்டவே மாட்டாங்க. பாராட்டலனாலும் பரவாயில்ல, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இப்படி வச்சுப்பாங்க வாய. ஹோப்லெஸ், உட்படவே மாட்டேன் அப்படிம்பாங்களா. பார்ப்பேன் உங்களை, ஒன்றும் சொல்லலைங்க. நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு பதிலே சொல்லலை. நான் அடுத்து அடுத்து எவ்வளவு கப்பு வாங்கி கொடுத்தாலும் அப்படிம்பாங்க. எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன். அதை விட என்ன? அப்படிதான் ஜெயிக்கணும். ஒரு ஸ்கேல் வச்சு அதுக்கு மேலே ஜெயிக்கணும் இல்லையா? பாருங்க, அறம்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்தில் நம்மை செலுத்துவது அறம் தான். எப்படி கண்டுபிடிப்பது அந்த அறத்தை? அந்த அறம் நமக்கு தெரிகிறதா? சத்தியமா சொல்றேங்க, அறம்ங்கிற ஒரு சொல் இருக்குல்ல, அதற்கு பெயர் தான் கடவுள். கடவுள் என்னன்னா நமக்கு என்ன அடியாளா? நான் சொல்லலாமான்னு தெரியல, திமிர் நினைக்காதீங்க. துவா செய்வேன். நான் துவா செய்யும்போது ஒன்று தோணுமா மனசில், நான் சொல்ல மாட்டேன். பயம். என்ன பயம்னா, இதை விட சிறப்பானது ஏதாவது கையில் வச்சுருந்தாருன்னா, கேட்டதை கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டாருன்னா, அதனால அந்த மாதிரி கேட்கவே மாட்டேன். நான் என்ன தெரியுமா என்னுடைய துவாவினுடைய பொருள்? எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருங்க. எதை கேட்டாலும் அவன் விருப்பத்தில் கேளுங்கள். நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றது வழக்கம். இந்த காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லவ் பண்ணி எனக்கு இவன் தான் உனக்கு நான் தான் சொல்லிலாம் முடிவு பண்ணாத. இது இல்லை காலம், இது படிப்பதற்கான காலம். தவறான முடிவுகள். கொஞ்சம் காலம் போய் படித்து பெரிய ஆளாகி பொருளாதாரத்தில் சிறந்து இருந்தால் உனக்கான துணையை அவன் தருவான். அவன் தந்தால் அது உன்னை விட்டு விலகவே விலகாது. நீயாக தேடிக்கொண்டால் விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நல்லுச்சாமி சார்கிட்ட கேட்டுப்பார். போகுமா சார்? போவாது சார். இருக்கும். அவர் அதுலேயே சோகமாக உட்காந்துருக்கார். கடவுள் கொடுத்தது சார், அப்படி தான் இருக்கும், கூட தான் இருக்கும். கடவுள் கொடுத்தது கூட தான் இருக்கும். நாம தேடிக்கொண்டது தான் போவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஞானம் எப்படி கிடைக்கிறது?
அறம் இருக்குல்ல, அறத்தின் பால் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னை போல் பேச்சாளர்கள் 3 ஆண்டுகளில் அடைந்த புகழை நான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றேன். ஆனால் அந்த 27 ஆண்டுகள் ஓயாமல் உழைத்த காரணத்தினால் இன்றைக்கு அரங்கம் நிறைந்து நிற்க நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். Never give up. Never give up. The time will come. The time will come. Wait for that. Never give up. விட்டு விட்டு விலகாதே, அந்த இடத்தில் நில். பாருங்க, நான் தோத்துட்டு போய் வரும்போது எங்க அப்பா சொல்லுவார், ஃபானூஸ் பன்கர் ஜிஸ்கி ஹிஃபாஸத் ஹவா கரே. ஐயோ ரொம்ப கொடுமைங்க, கவிஞனெல்லாம் அப்பா வச்சுட்டு இருக்கிறது. முனுக்குன்னா கவிதை தான் சொல்லுவார் எங்கள் அப்பா. எப்படி இருக்கும், அடிப்பட்டு வந்தால் கூட பாட்டு சொல்வார். நமானே படோம் கி பாத் கஹி ஜூத்தி கஹி லாத் அப்படிம்பார். பெரியவங்க பேச்சை கேட்கலன்னா அடி உத தான் கிடைக்கும். எங்கள் அடிப்பட்டு ரத்தம் வழிஞ்சு வந்தாலே இப்படி தான் பேசுவார் அப்பா. எல்லாரும் ஓடிடுவாங்க, நான் மட்டும்தான் நின்று கேட்பேன் எங்கள் அப்பா பேச்சை. தோத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், காம்படிஷனில் தலையை தடவிக்கிட்டே அப்பா சொல்வார், फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. இதே வாய்ஸில் தான் சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் சொன்னா நிலம் நழுவிடும். உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருங்கள். நான் சொல்கிறேன் பாருங்க, பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டு இருக்கும். நாசமாக போயிடுறேன், நல்லா இருக்க மாட்டேன், பேச்சு கேட்குறியா, நீ உருப்பட மாட்டேன், தருதலை. உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்ப்பா, காலம் உனக்கு சில சோதனைகளை தந்திருக்கு, நீ வெற்றி பெற்று வந்துடுவேன்னு நம்புறேன்டா ராஜா. சரி பண்ணிக்கோ, அம்மா இருக்கேன், சரி பண்ணிக்கோ, நம்பிக்கை கொடுத்து பாருங்க. அப்பா சொல்வார், அந்த சிம்னி விளக்கு இருக்குல்ல, அதனுடைய தீபம் இருக்குல்ல, அது காற்றால் அணைஞ்சிரும் சொல்லிட்டு நம்ம சிம்னி போடுவோமா? ஒரு தீபம் இருக்கான், அதுக்கு காற்றே சிம்னியா வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது. தோற்று போன எனக்கு அப்பா சொன்னது இதுதான், எது உன்னை அழிக்குமோ அது உன்னை காக்கும். அடுங்கிறேன் நான், என்னை எதையெல்லாம் அழித்து விடும் என்று நான் நம்பினேனோ அதையெல்லாம் என்னை காக்கின்ற காவல் தெய்வங்களாக மாற்றியது இந்த சொல். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. வள்ளுவம். யாருக்காகவும் எந்த துயரத்தையும் சூழ்ச்சியையும் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சூழ்ச்சி செய்தால், யாருக்கு நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்களோ அவர்களுக்காக அறம் உங்களுக்கு சூழ்ச்சி செய்ய தொடங்கிவிடும். என்ன சொல் பாருங்க, நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன். இப்போ விருதுநகர் போயிருந்தேன், IAS ஜெயசீலன் சார் பெரிய ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தார். எல்லாருமே தன்னுடைய டிஷர்ட்ல போட்டு இருந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு குறள் தான், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். நிறைய பேர்கிட்ட இல்லை. ஏன் இல்லை? சில பேர் தான் உழைச்சிட்டு இருக்கிறான், பல பேர் சும்மா இருக்கிறான். என்ன சொல்? நல்லோர் ஒருவர் உளரே. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல, பத்திரிக்கையில் தான் படித்தேன். 10 பேர்ல 7 பேர் கெட்டவங்களா இருக்கிறாங்கன்னு, எந்த துறையை எடுத்தாலும். நான் சொல்லவா? ஆசிரியர்களில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், காவல்துறையில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்களில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகளில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகளில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த உலகம் வாழ்வதற்கு ஒரே ஒரு ரகசியம்தான், நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை. நல்லவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுக்காக நாம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம். நம்பிக்கையோடு இருங்கள், புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், படித்து கொண்டே இருங்கள். படித்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது எதையெல்லாம் படிக்க வேண்டும், எதையெல்லாம் பரப்ப வேண்டும், எதையெல்லாம் படிக்கக்கூடாது, எதையெல்லாம் பரப்பப்படக்கூடாது என்கின்ற தெளிவு நமக்கு வரும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கையிலே இத்தகைய கேட்ஜெட்ஸை வச்சுட்டு போகிறது இல்லைப்பா பெருமை. நல்ல புத்தகத்தை கையில் எடுத்துட்டு போ, அந்த தலைப்பை பார்த்து இந்த உலகம் மிரளட்டும் என்று சொல்லிக் கொடுங்க. கையில் புத்தகம் வைத்திருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறிவு, தெளிவு, ஆற்றல், அழகு, செல்வம், உயர்ப்புகள், செல்வாக்கு, இது
படிக்காதவர்களுக்கு கிடைப்பதே இல்லை. நான் படிப்பு என்று சொல்லுவது வாசிப்பை. நான் சிறிய வயதில், உன் வயதில் படிக்க தொடங்கினேன். உனக்கு என்ன வயது இருக்கும்? 12, 13, 14 வயது. உன் வயதில் நான் படிக்க தொடங்கினேன். இதோ 35, 40 ஆண்டுகள் கழித்து இத்தனை பேர் சொல்லுவதற்கு, கேட்பதற்கான சொற்களை இந்த வாய் பெற்றிருக்கிறது என்றால் வாசித்த இந்த கண்களும் இந்த காதுகளும் இந்த புத்தியும் தான் காரணம். தானாக எதுவும் வராது, வாசிப்பதனால் வரும். சிட்டுக்குருவியைப் போல் சிறகு விரித்தேன். விரிய விரிய தெரிந்தது நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. படித்ததனால் வந்த கர்வம், படித்ததனால் வரக்கூடிய கர்வம். பென்சிலில் தான் தொடங்கினேன். இன்றைக்கு கிரீன் இங்க்ல சைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்ற பொழுது என் கிரீன் இங்க் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்க்குக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கூடியிருக்கும். ஏனென்றால் வாசித்தபடி இருக்கிறேன், வழி நடந்தபடி இருக்கிறேன். ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது தாயின் கரங்களை பிடித்துக் கொள்ளுகின்ற குழந்தை போல புத்தகங்களின் கரங்களை நான் பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. அங்கே சந்திப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். ஏறத்தாழ 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அரங்கினை ஆற்றலோடு கட்டி போட்ட ஆகச் சிறந்த உரை. வாளியின் பாடலோடு தொடங்கினார், வாக்குமூலத்தை வழங்கினார். சொல் கடந்துவிடும், கவனமாய் கவனியுங்கள் என்று சொன்னார். வாசித்தல், விளையாட்டு இரண்டும் தியானம்தான். செய்து பாருங்கள், பழகி பாருங்கள். வாசித்து பார்த்தால் அந்த தியானத்துக்கு நீங்களும் வசப்படுவீர்கள். ஆணவத்தோடு பிள்ளைகளை வளர்க்காதீர்கள். கவனம், கவனம், கவனம் என்று 3 முறை பெற்றோருக்கு குறிப்பிட்டார். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட், பிளாக் ஸ்பாட் குறையும். வாசித்தால் தேவையற்றவை நம்மை விட்டு விலகும் என்று சொன்னார். நாம் தவம் செய்வதில்லை, அதனால் வெற்றி பெறுவதில்லை. வள்ளுவனுடைய தவம் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறளோடு, ஒருவனை செதுக்குகிற குரு எப்படி இருப்பாரோ அப்படித்தான் ஆசிரியர்களும் பேச்சாளர்களும். இந்த சமூகத்தை செதுக்குகிற சொற்கள் அவர்களுடையவை. 40 ஆண்டுகள் வாசிப்பு 1.5 மணி நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்களின் உள்ளங்களில் இடம் பிடிக்கிற மந்திர சொற்களாக மலர்ந்திருக்கிறது. சிறகு விரித்து பறந்தார். விமானத்திலே பறந்து இங்கே வந்து நம் சிறகுகளையும் முளைக்கச் செய்துவிட்டு செல்கிறார். ஆகச்சிறந்த உரை நல்கிய பர்வீனா சுல்தான் அவர்களுக்கு நாமக்கல் மண்ணின் சார்பான மகத்தான பாராட்டுதல்களும் வாழ்த்துதல்களும். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது செவியில் விழாதா என்கிற ஏக்கத்தோடு நீங்கள் காத்திருப்பது எமக்கு புரிகிறது. காலத்தின் அருமை கருதியே இந்த அளவில் அவருடைய ஆற்றல் வாய்ந்த உரையை நிறுத்துகிறோம். ஏனென்றால் அவருடைய 14 வயது கதாநாயகன் பொன்னியின் செல்வனில் படித்த வந்தியத்தேவன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட உணர்வு இந்த பேச்சை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கும். அவருடைய ஒவ்வொரு சொற்களும் இன்று நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்போது உங்களுக்குள் விவாதிப்பீர்கள். ஒரு நல்ல முழு நீள திரைப்படத்தை பார்த்துவிட்டு அரங்கை விட்டு வீட்டுக்கு வருவதற்குள் நாம் விமர்சனம் செய்வோம். அதுபோல இந்த முழு நீள திரைப்படமாக இருக்கிற அவருடைய உரையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவையில் பெரியவர்களெல்லாம் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லும் போது பலமாக தலையாட்டி கொண்டிருந்தார்கள். பெரியவர்களுக்கு அவர் அறிவுரை சொல்லும் போதெல்லாம் பிள்ளைகள் குதூகலமாய் குதித்து கொண்டிருந்தார்கள். இரண்டையும் நாம் கவனித்து கொண்டிருந்தேன். எல்லா சொற்களும் எல்லோருக்கும் உரித்தானவை அல்ல. அவரவருக்கு உரிய சொற்களை அவரவர் எடுத்து செல்வோம். முடிந்தால் கடைப்பிடிப்போம், வாசிப்போம், வாழ்க்கையை வரமாக வசமாக்கிக் கொள்வோம் என்கிற நல்ல சிந்தனையோடு இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.